வரலையா? ஏட்டி வா, இன்னைக்கு கூழ் ஊத்துவவே. அதுக்கு என்ன, நீங்க வாங்கிட்டு வாங்கம்மா. சும்மா சும்மா இனி கூட்டிட்டு இருக்காங்க. ஏம்மா எதுக்கு இப்ப நீ அடிச்ச? நான் கேட்க கேட்க உன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வரலவா? ஏம்மா எனக்கு வர ஒரு மாதிரி இருக்குமா. எல்லா பிள்ளைகளும் என்னைக்கு கல்யாணம் கேட்குமா. கேட்டா என்ன கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் அப்படிதான் கேட்பாவே. அங்க வந்து பாரு எவ்வளவு பிள்ளைகள் வந்து நிக்குன்னு. இவ ரொம்பல நீட்டுறா. நான் வரல. சரி ஓ மைனிங்க, அவளையாவது கூட்டு போறேன். மைனி டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபனை பண்றா? அப்பா அவளை கூட்டிட்டு போண்டா, நைட்டு டிஃபன் பண்ண மாட்டா. சரி அப்பா இருந்தாலே இரு. இந்த சோபாவே கதின்னு அதிலே கடை. அதே வாய் இடத்துல வேண்டியதை நான் அடிக்கிறேன். ரொம்ப கோப்படாத. போற இடத்துலலாம் இப்படி இருக்க முடியாது. அது எனக்கு தெரியும். நீப்பா இங்க இருக்கிற மாதிரி அங்க மூஞ்சி காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நீ கண்ணை கசக்கிட்டு இங்கே தான் வருவேன். நீனே உன் வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு வந்து இவ்வளவு அதிகாரம் பண்றல, அதே மாதிரி நானும் அங்கே அதிகாரம் பண்ணுவேன். எம்மா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா தாய்வளா? வீட்டை பாத்துக்க. சுசிலா வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சாச்சா? நம்ம ஏன் பார்க்கணும்? அதான் ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காள்கள. தேவனா பாப்பாளுக, இல்லைன்னா அந்த கிடக்கட்டும், நம்மளுக்கு என்ன? ஆமா எங்க வீட்லயாவது ஒருத்திக்கு தான். உங்க வீட்டுல தான் ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காள்கள பாப்பாளுக. ஒருத்தி இருந்தா கூட சமாளிச்சிடலாம்டி. 2 பேர் இருந்தா தான் ரொம்ப கஷ்டம். இவன் என்னென்ன சொல்றா, அவங்க செய்யட்டு எதுக்கு நான் செய்யணுங்க. இளையவ சொல்றா அவங்க மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நான் ஏன் செய்யணுங்க. ஆமா சில தையாவ சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தி இருந்தா கூட பரவாயில்ல, பத்துக்க சமாளிச்சு கொண்டு போயிடலாம். 2 பேர் இருந்தாலும் வச்சுக்கே நம்மளுக்கு மெண்டலே பிடிச்சிடும். ஆமா இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அங்க வந்து பாருங்கன்னு எல்லாரும். ஏன் டிவி சொல்றேன்? ஆமா நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி செல்வி வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்களே எப்படி இருக்கீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லம்மா இப்பதான் வந்தோம். உன் பிள்ளைலாம் கூட்டிட்டு வரலையா? பையன் இங்கதான் இருப்பான். அவ வரலன்ட்டா. அவளுக்கு வெக்கமா இருக்கான் கூழ் வாங்குறதுக்கு. இதுல என்ன வெக்க இருக்கு? ஊரே இங்கதான் இருக்கு. ஆமா அவ ரொம்ப தான் நீட்டுவா. அவைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்தா வருவா. நான் நேரம் இருக்குமோன்னு சொல்லி பதறி ஓடி வந்தேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையோ? இன்னும் பூஜையே முடியல டி. பூஜையே ஆரம்பிக்கலையே. ஐயா பிள்ளை வேற தனியா இருப்பதற்கு நேரம் ஆகுமோ? இல்ல இப்ப ஆரம்பிச்சிடும். ஏட்டி உன் தங்கச்சி மகனுக்கு எப்ப கல்யாணமா? ஆடி முடிஞ்சா வைக்கலான்னு இருக்காவே. ஆடி மாசம் முடிஞ்சா சரி அதுவும் நல்லதுதான். ஜோதிலாம் வரலையாக்கா? அவ இப்பதான் குளத்துல இருந்து துணி தச்சுட்டே வந்தா. அதை காய போட்டுட்டு கிளம்பி வரதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கேன். உங்க மருமகளா வரலையாக்கா? எங்க வீட்டுல உள்ளவே என்னைக்கு வெளியே வந்தால்வே நம்ம வாங்கி கொண்டு கொடுத்தா நல்லா வக்கனையா குடிப்பாளுங்க. எங்க வீட்டுல உள்ளது இனிமேதான் வரும். அதுவும் சேர்ந்துதான் குளத்துக்கு போனா. எப்படின்னு தோச்சிட்டு வந்திருப்பா. எல்லாம் கிளம்பி கரெக்டா கூழ் ஊத்துற நேரத்துக்கு வருவாள். ஐயே இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையோ? ராஜேஸ்வரி வா. ஆமாம்மா பூஜை ஆரம்பிக்கலையா? எப்போ பூஜை 6 மணிக்கே முடிஞ்சிடலக்கா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு கூழெல்லாம் கிண்டிட்டு கிடக்கவில்ல, அதனால நேரம் ஆயிரும்ல. அபியை கூட்டிட்டு வரலையா? எங்க அந்த பிள்ளை படுத்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டாக்கா. ஒரு கோயிலுக்கு வரனா கூட வர மாட்டா. ஒரு தேயிலை வீட்டுல கிடக்கா. மைனியா கட்டியிருப்பாளா? ஆமா அவ இருக்கா. இவ ஒரு கோயில் குளத்துக்கு வந்தானே. உனா வெக்கமா இருக்கா. எவ்வளவு பிள்ளைகள் வருதுக்கா. எல்லாம் கூழ் வாங்க தானே வருது. இவன் மட்டும் தான் அதிசயமா இருக்கா. எங்க வீட்டுல உள்ள சின்னதே வெக்கமா இருக்குன்னு வர முடியாது. பின்ன இவ வாலி பிள்ளை எப்படி வரும்? ஆமா ஒரு காலத்துல நம்மளாம் கிண்ணத்தை தூக்கிட்டு முதலா ஓடுவோம். இப்போ உள்ள பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியுது. நம்ம வீட்டுல உள்ளதெல்லாம் அந்த வருதுக்கு பாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுல உள்ள சின்னதெல்லாம் வருது. எங்க வீட்டுல உள்ளவ கூட்டிட்டு வந்திருப்பாளா இருக்கும். கோகிலா உங்க வீட்டு கிளவி எங்க வீட்டு கிளவி எல்லா கிளவி ஒண்ணு சேர்ந்துல உட்காந்துருக்கு. ஆமா பெரிய மாநாடே நடக்கும். உங்க மாமியார் உன்னை பத்தி குறைச்சாலும் என் மாமியார் என்னைய பத்தி குறைச்சாலும். அழகி உங்க மாமியார் எப்படி? தெரியலக்காக பின்னாடி போனதுக்கு அப்புறம் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க எப்படிக்கா கண்டுபிடிக்கீங்க? மூஞ்ச பத்தி கண்டுபிடிக்க வேண்டாமா? யார் எப்படி பேசுவான்னு. சரி வா போ. அங்க இருந்து எப்படி பாத்துட்டே இருக்காங்க பாரு. ஆமா இப்படி வச்சக்கன் வாங்காம பாத்துட்டு இருக்காங்க பாரு. இனிமே நம்ம அங்க போற வரைக்கும் நம்மள தான் பாப்பாங்க பாரு. எங்க மாமியார் வேற எனக்கு ரைட் விடுமே. குளத்துல இருந்து லாட்டா வந்தேன்னு. கோயில் தானக்கா. கோயிலெல்லாம் அது திட்டமாட்டாவலா இருக்கும். அது எந்த இடம் எவள் பொருள் எதுவும் பார்க்காது. எங்கனாலும் வல்லன்னு விழுந்துரும். நீ கவலைப்படாத. இன்னைக்கு மட்டும் நீ திட்டுட்டும் அதுக்கு இருக்கு. சரி வாங்க. அம்மா நான் பாட்டிட்டு போறேன். சரி போம்மா. அழகி வரமாட்டேன்னு சொன்னா வந்திருக்க. ஜோதி வந்தாலத்தை அவ கூட வந்தேன். நாங்கெல்லாம் கூப்பிட்டா வருவீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை. நீங்க கூப்பிடும்போது நான் குளிக்கவே இல்லைல்ல. இப்போ குளிச்சுட்டு நின்று கரெக்டாக வந்து கூட்டிட்டு வந்துட்டான். ஏட்டி உனக்கு குளத்துல போய் ஒரு துணி துவச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லத்தை 2-3 நாள் துணியில நிறைய இருந்தது. அதான் லாட்டாயிட்டு. போய் சொல்லாத. நிறைய துணி சொல்லாத. நீ அந்த ஜோதி கூட நின்று பழக்கம் வச்சுட்டே இருந்திருப்பா. அப்படிலாம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து துணியை தான் வச்சோம். இப்போ என்ன பூஜை தான் ஆவலல்ல. பூஜை கரெக்டாக வந்துட்டலாம். நல்லா ஏத்து பேசு. என்ன உத்தரசா பிள்ளைக்கு கல்யாணம் பேசுனதுல இருந்து ஆளைய பக்கமில்ல. எங்க ஜோதி வீட்டுல வேலையே கரெக்டா இருக்கு. எங்க வெளியே வர? நீங்க என்ன வேலை வைக்கிய? உங்க மருமவ தானே எல்லா வேலையும் பார்க்க. பின்ன என்ன? ஆமா என்ன வேலை பார்க்கா? ஒரு பாத்திரங்கள் விட துணி தைக்க வீடு தூக்க அவ்வளவு தானே. வேற என்ன வேலை இருக்கு? பின்ன சமையல்லாம் யார் பண்றா? நீயே பண்ற? சமையலாம் அந்த பிள்ளை தான் பண்ணுது. நீங்க வெறும் காய்கறி தானே வெட்டி குடிக்கிய. வெங்காயம் எல்லாம் உரிக்கும் போது கண்ணில் எவ்வளவு கண்ணீர் விடணும் உனக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியவே தெரியாதுலப்பா. போட்டி செல்வியக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்க. என்னக்கா உங்க மாமியார் திட்டே செய்றாவே? ஆமாமா. ஏன்க்கா இப்ப பத்திரம் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கு? அது எங்க திட்டாம இருந்தாலும் அதிசயமே. ஒயாம திட்டிகிட்டே இருக்கலக்கா. உங்களுக்கு கோவம் ஏறதா? கோவப்பட்டு என்ன செய்ய? நம்ம திரும்ப பேசினா அது பெரிய சண்டையா தான் ஆகும். யாருமே சாவ போற காலத்துல நம்ம பேரா திட்டி திடீர்னு செத்துக்கிட்டு போயிட்டு வச்சுக்கேன். அவ காலம்புல நமக்கு மனசே கேட்காது. அதுக்கு பேசாட்டி இருந்துப்போம். உங்க நல்ல மனசுக்கு மாமியாருக்கு புரிய மாட்டேங்கக்கா. அதுக்கு யார் மனசுமே புரியாதுமா. கோகிலா உன் மாமியாருக்கு ஏன் மூஞ்சி அந்த பக்கம் போகுது? குளத்துக்கு போயிட்டு லாட்டா வந்தால அதனால மூஞ்சி அப்படி வச்சிருக்கு. ரொம்ப திட்டிட்டோ? ஆமா கோயில் பார்க்காம படக்கு திட்டுது. ஏக்கா உங்க மாமியார் உங்களை தான் பார்க்காத. என்ன பூஜையை பார்க்காம இங்க கீழே குனிஞ்சு பார்த்த மாதிரி இருக்கு? ஏக்கா நீங்க பண்றத பார்த்தா சிரிப்பா இருக்கா. ஒழுங்கா இருக்கக்கா. ஜோதி சும்மா இருவே. எங்க மாமியாருக்கு மூஞ்சி தெரியல. பைத்தியக்காரி. வெறும் பைத்தியம் பிடிச்சவா. ஏ புள்ள கூட 2 பானி ஊத்து. அவ்வளவுதான் பாட்டி. எல்லாருக்கும் வேணும்ல.
எங்க வீட்ல 2 மருமவா இருக்கா, 2 பேருக்கு கொடுக்க வேண்டாமா? கூட கொஞ்சம் ஊத்து. பாட்டி எல்லாத்தையும் அப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஒரே ஆளா எதுக்கு வாங்கிட்டு போறீங்க நீங்க? ரொம்ப கிராக்கி பண்ணாத, கூட கொஞ்சம் ஊத்து. ஏ பாட்டி, இன்னைக்கு முத நாள்ல நிறைய கூட்டம் வந்திருக்கு, எல்லாருக்கும் வேணும்ல. நீங்க நாளைக்கு வாங்க, கூட 2 கப் ஊத்துறேன். என்ன கிராக்கி பண்றானோ அம்மா? ஏ செல்வி மவனே, நீ நேத்து சொத்தாவல ஊத்து. இந்தாங்க பாட்டியா, இனிமேல் இப்படி வரப்படாது. எம்மா தம்பி, கையில படாம ஊத்துமா. பாத்திரத்தை ஒழுங்கா பிடிச்சா கையில எல்லாம் படாது. உங்க மருமக இங்க வந்தாச்சு, தாத்தாக்கு மட்டும் தான் அதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம். உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு ஊத்துற வேலையை மட்டும் பாரு. இந்த கிழவிகளாம் சரியான ஆள் தாண்டி. காதல கட்டாமல அந்த கிழவி சரியான கிழவியோ, முடிய பிடிச்சு ஆஞ்சு. பாட்டியோ, பாத்திரத்தை யார் திறப்பா? என்னத்தை கவனிக்கிற அவசரத்துல கையில கையில ஊத்தி இருந்தானே இப்ப என்ன ஆகுறது? சரி பிள்ளைகளா, கோபப்படாம நின்னுங்க. ஏம்மா, எல்லாரும் எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரமா கொண்டு வரவ, நீ மட்டும் ஏமா சின்னதா கொண்டு வந்திருக்க? ஏல நீனா அப்பா நானும் 3 பேரும் இங்க வந்துட்டோம். தங்கச்சிக்கு மட்டும் தானே கொஞ்சமா போதும். கூட கொஞ்சம் வாங்கி வச்சா அக்காவுக்கும் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்கம்மா. ஐயா ஆமா, அதை மறந்துட்டேன். சரி தங்கச்சி கொஞ்சம் தான் குடிப்பா, அமைச்சது அக்கா கொண்டு கொடு. சரிம்மா, சீக்கிரம் வா, வீட்டுல போய் வை. பாத்திரம் காணுமா? என் வீட்டுக்காருக்கு, என் மருமகளுக்கு, என் மவனுக்கு, என் மகளுக்கு எல்லாருக்கும் வேணும்ல, ஊத்துப்பா. நாளைக்கு பெரிய பானை எடுத்து வந்துருங்க. நக்களுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. நீங்க பாத்திரம் எதுவும் கொண்டு வரலையாக்கா? நீங்க குடுப்பீங்கப்பா, சின்ன கப்பா அதுலயே தாங்க போதும். நீங்க மட்டும் தாங்க சின்னதுல கேட்டிருக்கேன், மிச்சம் எல்லாம் அண்டா குண்டாவும் தூக்கிட்டு வந்திருக்கு. குட்டிய பானை அழகா இருக்க. சூடா பிளாஸ்டிக் கப்ல ஊத்த முடியாது பத்தியா, அதனால இப்ப குட்டி குட்டி பானையா ரெடி பண்ணிருக்காங்க. இல்ல கூட கொஞ்சம் ஊத்து. ஏக்கா, இன்னும் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கலாக்கா, எல்லாத்துக்கும் வேணும்ல. எங்களுக்குலாம் நல்லா கம்மியா ஊத்துறது, பின்னாடி வர வாலி பிள்ளைகளுக்குலாம் நிறைய குவாரி ஊத்துறது, அப்படிதானே? ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா. நம்மளும் ஒரு வாலி பிள்ளை பெற்று வச்சிருக்கலாம் போல. நம்ம சின்ன பிள்ளை பெற்று வச்சிட்டோம்ல. ஏக்கா, அவங்க மவளையும் லைன்ல வர சொல்லுங்க, அப்படியே அவளுக்கும் கொஞ்சம் ஊத்துவோம்ல. சரிங்கடே. யாம்ல, ஒரு வாலிய பிள்ளை வர நேரத்துல மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன்? எனக்கே பார்க்க பயமா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சா பரவாயில்ல. ஒரு பிள்ளை வர நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஆமால, இனி மாதிரி அழகா சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமா, இவர் பெரிய ஆண் அழகன். சரி பிள்ளை எல்லாம் வருது, மூஞ்சி ஒழுங்கா இங்க சிரிச்சாப்ல.